ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது சுகர் பீட்ஸ்லேயும் நம்ம கிறிஸ்டல் பீட்ஸ்லேயும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கிற ஒரு டிசைன் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டிசைனை வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். இப்போது நான் இந்த டிசைனில் ஒரு நெக்லஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நம்ம செஞ்சிடலாம். இதே டிசைனில் தான் நான் ரிப்பீட்டாக செஞ்சு நான் லாங்காக செஞ்சுருக்கேன். இது ஒரு லாங் நெக்லஸாக நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை ஷார்ட்டாக நெக்லஸ் பண்ணலாம், ஒரு சோக்கர் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் சில்ட்ரன்ஸுக்குள்ளே, அதாவது கிட்ஸ்குள்ளே ஹெட்பேண்டில் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் கோல்டன் கலரில் சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அடுத்து க்ரீன் கலரில் இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து ஆரஞ்சு கலரில் ஓவல் ஷேப்பில் உள்ள ஒரு கிறிஸ்டல் பாசி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து நீடில் த்ரெட்டு ஃபஸ்ட்டு ஒரு 90லேருந்து 100 சென்டிமீட்டர் கிட்டே எடுத்துக்கோங்க. நம்ம முதலே லாங்காக எடுத்தோம்னா அது சிக்கிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா த்ரெட் எடுத்து நாட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சுகர் பீட்ஸில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு 7 பீட்ஸ் எடுக்கிறேன். 7 சுகர் பாசி எடுத்துருக்கிறேன். அந்த சுகர் பீட்ஸை உள்ளே விட்டு நம்ம கடைசியில் என்ன செஞ்சுக்கிறோம், நாட் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், இதேமாதிரி நம்ம ஒரு 2 அல்லது ஒரு 3 நாட் கூட நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 3 நாட் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 3 நாட் போட்டேன். இப்போ அடுத்து இந்த நீடில் இந்த பக்கத்து சுகர் பீட்ஸ் வழியாக நான் வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். பேலன்ஸ் இந்த கட்டையாக இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுறலாம், அதை கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, ஒரு 3 சுகர் பீட்ஸ் எடுத்துக்கணும். இப்போது இந்த த்ரெட்டு இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டு இருக்கிற அந்த பாசிக்கு பேக் சைடு வழியாக நம்ம நீடில் விட்டு வெளியே எடுக்கணும். இது வெளியே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளில் நமக்கு ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த 3 சுகர் பீட்ஸுமே நமக்கு லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் அதை சுற்றிலும் நம்ம ஒரு ரவுண்டு நீடில் பாஸ் பண்ணி வெளியே கொண்டு வரணும். இந்த மாதிரி நம்ம இந்த 3 பாசி வழியாக நம்ம எடுத்துட்டு பாருங்கள், 3 பாசி வழியாக நீடில் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சென்டர் பாசி இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பாசி வழியாகவும் நம்ம நீடில் கொண்டு எடுத்துடணும். எடுத்துட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது அடுத்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அடுத்த 2 சுகர் பீட்ஸ் வழியாக நம்ம நீடில் பாஸ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், ஒன்று, இது 2வது பாசி, இதுதான் சென்டர் பாசி. இப்போ இந்த பாசியிலேருந்து தான் என்ன பண்ணணும்னா அடுத்த டிசைன் கொண்டு வருவோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, 2 சுகர் பீட்ஸு, ஒரு கிறிஸ்டல் பீட்ஸு, க்ரீன் கலர் கிறிஸ்டல் பீட்ஸு, அடுத்து 2 சுகர் பீட்ஸு. இதை நம்ம எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டு இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டு இருக்கிற அந்த சுகர் பாசிக்கு பேக் சைடில் நீடில் கொண்டு வரணும், நீடில் பாஸ் பண்ணணும். இப்போ என்னுடைய வசதிக்காக இதை நான் இப்படி திருப்பிக்கிறேன். இப்படி திருப்பிட்டேன்னா நீடில் பாஸ் பண்ணி கொண்டு வர ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் வழியாக தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம வருவோம். அதனால் இது பக்கத்தில் இருக்கிற அந்த 2 சுகர் பீஸ் வழியாக நம்ம நீடில் பாஸ் பண்ணி கொண்டு இப்போ இந்த சுகர் பீஸ் வழியாகவும் பாஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை பாஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், இதை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த பேட்டர்னில் நம்ம பாசியை எடுத்துக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பாசி இருக்குது, அடுத்து ஒரு க்ரீன் கலர் கிறிஸ்டல் பாசி, அடுத்து ஒரு சுகர் பாசி, அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல் பாசி, அப்புறம் 2 சுகர் பாசி, அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல் பாசி, அடுத்து ஒரு சுகர் பாசி, அடுத்து ஒரு க்ரீன் கலர் கிறிஸ்டல் பாசி, அடுத்து ஒரு சுகர் பாசி. இதை இந்த கிறிஸ்டல் பாசிக்கு பேக் சைடில் விட்டு கொண்டு வரணும். இப்போ கொண்டு வந்த பிறகு இப்படி இருக்கும். இது என்னுடைய டைரக்ஷனுக்காக, என்னுடைய வசதிக்காக இப்படி திருப்பிக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த கிறிஸ்டல் பாசி, இந்த 2 கிறிஸ்டல் பாசியும் சுற்றிலும் நம்ம சுகர் பாசி வச்சு கவர் பண்ணணும். அதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சுகர் பாசி, இந்த ஃபஸ்ட்டு சுகர் பாசி இருக்கு இல்லையா, அந்த கிறிஸ்டல் பாசிக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு சுகர் பாசி வழியாக நீடில் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 நம்பர் சுகர் பாசி எடுத்துருக்குறேன். இந்த 4 நம்பர் சுகர் பாசியை பாருங்கள்,
4 நம்பர் சுகர் பாசியை இந்த அடுத்த சுகர் பாசி வழியாக நான் கொண்டு வரேன். கொண்டு வந்தேன்னா இப்போ இந்த க்ரீன் கலர் சுகர் பாசியை சுற்றிலும் இந்த சுகர் பாசி வச்சு நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ ஆப்போசிட் சுகர் பாஸ்லேயே அதே மாதிரி டிசைன் கொண்டு வரணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த நீடில் இது வழியாக கொண்டு வந்து இந்த சுகர் பாஸில் வந்து நிப்பாட்டணும். அதனால் நான் நீடில் அந்த சுகர் பாஸ் வரைக்கும் அப்படியே பாஸ் பண்ணி அடுத்தடுத்த பாஸ் வழியை நான் அப்படியே பாஸ் பண்ணி கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இப்படி அடுத்தடுத்த பாஸ் வழியாக நம்ம நீடில் என்ன செய்யணும், பாஸ் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த சுகர் பீஸில் வந்து நிப்பாட்டிட வேண்டியதான். இந்த சுகர் பீஸில் நிப்பாட்டிட்டு அடுத்து அதே மாதிரி ஒரு 4 நம்பர் சுகர் பீஸ் எடுத்துக்கணும். 4 நம்பர் சுகர் பீஸ் எடுத்துகிட்டு சேம் ஆப்போசிட் ப்ரொசீஜர் படி தான் இந்த சுகர் பாசி வழியாக நம்ம நீடில் விட்டு எடுக்கணும். எடுத்தோம்னா இங்கே பாருங்கள், ரெண்டும் கவர் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பாசி வழியாக அப்படியே கொண்டு வந்து இந்த பாசியில் வந்து தான் அடுத்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் ஒவ்வொரு பாஸ் வழியாக நீடில் பாஸ் பண்ணி கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கலாம். நீடில் இங்கே இருக்குது, இது பக்கத்தில் ஒரு 2 சுகர் பீஸ் வழியாக ஃபஸ்ட்டு நான் விட்றேன். அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த சுகர் பீஸ், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 பீஸ் விட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே சென்டர் பீஸ் வரும், சென்டர் பாசி. சரியா, அந்த சென்டர் பாசி வழியாக நான் இப்போ விட்டுட்டேன். அடுத்து இந்த சைடு இருக்கிற 2 பாசி. சரியா, இந்த 2 பாசி வழியாக விட்டுட்டு அடுத்து இந்த கிறிஸ்டலை சுற்றி இருக்கிற சுகர் பாஸ் இருக்கு இல்லையா, அந்த சுகர் பாஸ் வழியாக அப்படி நீடில் நம்ம எடுத்து கொண்டு வரணும். இப்படி நம்ம சுற்றிலும் நீடில் கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த கிறிஸ்டல் பாசி. அடுத்து இந்த கிறிஸ்டல் பாசிக்கு நடுவில் 2 கிறிஸ்டல் பாசிக்கு நடுவில் இருக்கு இல்லையா 2 சுகர் பீஸ், அது வழியாக சுகர் பாசி வழியாக நம்ம எடுத்து இப்படி நிப்பாட்டி வச்சுக்கிறோம். இப்போது அடுத்து என்னென்னா ஒரு 4 சுகர் பாசி எடுத்துருக்குறேன். இந்த 4 சுகர் பாசி எடுத்துகிட்டு இதில் இந்த 2 சுகர் பாசி இருக்கு இல்லையா, இந்த 2 சுகர் பாசி வழியாகவும் பேக் சைடு, அதாவது பேக் சைடு வழியாக இந்த மாதிரி நம்ம நீடில் விடணும். இல்லை விட்டு நம்ம எடுக்கணும். எடுக்கும்போது ஒரு ரவுண்டாக சுகர் பாஸ்லாம் சேர்ந்து ரவுண்டாக ஃபார்ம் ஆகும். நீடில் விடுற வசதிக்கு ஏற்ப நான் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு சுகர் பாஸ் வழியாக நான் நீடில் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இப்போது இந்த ஒவ்வொரு சுகர் பாஸ்லேயும் ஒரு ஃப்ளவர் ஷேப் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அதனால் ஒரு சுகர் பீஸும் ஒரு ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல் பீஸும் நம்ம எடுத்துக்கிட்டு இதை இந்த மாதிரி, அதாவது என்னென்னா இந்த சுகர் பீஸ் இருக்கே, அந்த சுகர் பீஸ்க்குள்ளே நம்ம நீடில் விடக்கூடாது. அது பதிலாக இந்த கிறிஸ்டல் பீஸ்க்குள்ளே நீடில் விட்டுட்டு இப்போது இந்த த்ரெட்டு ஜாயிண்ட் ஆகிருக்குலையே, அந்த த்ரெட்டு வெளியே வருது இல்லையா, இந்த சுகர் பீஸுக்கு பேக் சைடில் எங்கே த்ரெட் இருக்கோ அந்த சுகர் பீஸுக்கு பேக் சைடில் நம்ம நீடில் பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். நீடில் உள்ள விட்டு எடுத்துகிட்டு வரோம். இப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஒரு சுகர் பீஸில் முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த சுகர் பீஸில் இதே மாதிரி செய்யணும். ஸோ அதனால் பக்கத்து சுகர் பாசி வழியாக நான் நீடில் விட்டு எடுக்கிறேன். அடுத்தும் ஒரு சுகர் பாசி, ஒரு கிறிஸ்டல் பாசி, ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல் பாசி எடுத்துகிட்டு இதுலேயும் இந்த மாதிரி சுகர் பாசி விட்டுட்டு இந்த ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல் பாசி வழியாக நீடில் விட்டுட்டு இதில் இந்த த்ரெட் இருக்கிற இந்த சுகர் பாசிக்கு பேக் சைடில் நம்ம நீடில் விடணும். நீடில் விட்டு வெளியே எடுக்கணும். நல்லா கொஞ்சம் டைட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெடி ஆகிட்டு இதே மாதிரி அடுத்த சுகர் பாசி வழியாக இப்போ நீடில் விட்டுட்டு இதே ப்ரொசீஜர் தான் செய்யணும். மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல் பாசி ஒரு 6 பாசி வரும். இப்போ நான் 4 செஞ்சுருக்கோம். இப்போ இதை வந்து 5ஆவது பாசி, இந்த 5ஆவது பாசியும் இதே மாதிரி செய்யணும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ 5 பாசி விட்டுட்டேன். இது லாஸ்ட்டு 6ஆவது பாசி. 6ஆவது பாசி சேம் தான். இப்போ பாருங்கள், நம்ம ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 6 பாசி விட்ருக்கோம். இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, த்ரெட்டு வந்து இப்போ இங்கே நிற்குது. இது பக்கத்தில் 2 பாசி சுகர் பாசி வெளியே நீடில் நம்ம பாஸ் பண்ணி எடுக்கணும்.
இது 2 சுகர் பாஸையும் பார்த்திங்கன்னா அந்த 2 கிறிஸ்டல் பாஸில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். சரியா? அந்த 2 சுகர் பாஸையும் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு 2 சுகர் பாஸ் வழியாக நம்ம நீடில் கொண்டு வரணும். பாருங்கள், 2 சுகர் பாஸ் வழியாக நீடில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இப்போது இந்த டிசைன் மாதிரியே நம்ம ஆப்போசிட்டில் கொண்டு வரணும். ஆனால் என்ன பண்ணணும்னா இந்த நடுவில் இந்த கிறிஸ்டல் பீஸை விட்டுட்டு அடுத்த இந்த 2 இந்த கிறிஸ்டல் பாசி வழியாக நீடில் கொண்டு வரணும். நடுவில் ஒரு கிறிஸ்டல் பாசி விட்டுட்டு இந்த கிறிஸ்டல் பாசி வழியாக நம்ம நீடில் கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு அதில் உள்ள இந்த சுகர் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த சுகர் பீஸ் வழியாகவும் நம்ம நீடில் வெளியே எடுத்துடணும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஒரு கிறிஸ்டல் பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸு, அப்புறம் ஒரு கிறிஸ்டல் பீட்ஸு, அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸு, அடுத்து ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ். இந்த ஃபார்மெட்டில் நம்ம பீட்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் இந்த த்ரெட் இங்கே இருக்குது, பக்கத்தில் உள்ள சுகர் பாசி இருக்கு இல்லையா, இந்த சுகர் பாசியும் கிறிஸ்டல் பாசி வழியாக நம்ம நீடில் எடுத்துக்கணும். இது சரியா? எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த ஆப்போசிட்டில் செஞ்ச டிசைன் மாதிரியே நம்ம இங்கே செய்யணும். இந்த 2 ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல் பீஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த 2 சுகர் பாசி வழியாகவும் நம்ம நீடில் விட்டு எடுக்கணும். நல்லா பாருங்கள், இந்த 2 சுகர் பாசி வழியாகவும் நம்ம நீடில் வெளியே விட்டு எடுக்கணும். எடுத்தால் இந்த மாதிரி த்ரெட் வந்து நிற்கும். ஆப்போசிட்டில் இந்த க்ரீன் கலர் கிறிஸ்டல் பீஸை சுகர் பீஸெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதேமாதிரி இங்கேயும் கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிறிஸ்டல் பீட்ஸும் இந்த சுகர் பாசி இருக்கு இல்லையா, இந்த சுகர் பாசி வழியாக நீடில் விட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ண மாதிரியே இங்கேயும் ஒரு 4 சுகர் பாசி எடுத்துக்கிறோம். இந்த 4 சுகர் பாசி எடுத்துட்டு இந்த க்ரீன் கலர் கிறிஸ்டல் பாசிக்கு நடுவில் இந்த சுகர் பாசி இருக்கு இல்லையா, அது வழியாக நம்ம நீடில் விடணும். நீடில் விட்டு எடுக்கணும். எடுத்தால் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அடுத்து ஒரு 4 சுகர் பாசி எடுத்துக்கணும். அந்த 4 சுகர் பாசியும் இதே மாதிரி அடுத்த சுகர் பாசி வழியாக இந்த சுகர் பாசி வழியாக நம்ம நீடில் விட்டு எடுக்கணும். அடுத்து ஒரு 4 சுகர் பாசி, இந்த 4 சுகர் பாசியையும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த சுகர் பாசி வழியாக நீடில் விட்டு எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இப்போது இது ஃபுல்லாக சுற்றி இந்த பாசியில் தான் அடுத்த டிசைன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த பாசியில் தான் அடுத்த டிசைன் கண்டினியூ பண்ணுவோம். அதனால் நீடில் இப்போ சுற்றி கொண்டு வரணும். பாருங்கள், நான் அதுக்கு என்ன செய்கிறேன்னா, பக்கத்தில் கிறிஸ்டல் பாசி இருக்குது, இந்த கிறிஸ்டல் பாசி வழியாக நீடில் விடுறேன். நீடில் விட்டுட்டு இந்த 2 கிறிஸ்டல் பாஸும் ஜாயிண்டாக இருக்கிற அடுத்த 2 சுகர் பீட்ஸ், இந்த 2 சுகர் பீஸ் வழியாக நீடில் விடுவோம். இந்த 2 சுகர் பீஸும் அந்த கிறிஸ்டல் பீஸோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதை கவனிச்சுக்கோங்க. அடுத்து இந்த கிறிஸ்டல் பீஸோடைய நீடில் கொண்டு வரேன். கிறிஸ்டல் பாஸோடைய நீடில் கொண்டு வரேன். அடுத்து சுவிட்சில் இருக்கிற அந்த சுகர் பாஸ் வழியாக நீடில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், சுற்றிலும் கவராக இருக்கிற இந்த சுகர் பாஸ் வழியாக நான் நீடில் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த பாசி இப்போ நான் விட்றேன் இல்லையா, இந்த பாசியில் தான் நம்ம அடுத்த இதே மாதிரி டிசைன், இப்போ ஒரு டிசைன் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ அடுத்த டிசைனை கண்டினியூ பண்ணுறோம். சரியா? அதனால் இதோட நிப்பாட்டிடணும். அடுத்து இதே டிசைனை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்வோம், ஒரு 3 சுகர் பாசி எடுத்துக்கணும். இதை இந்த த்ரெட்டுக்கு பேக் சைடில் உள்ள பாசி வழியாக நம்ம விட்டு எடுக்கணும். விட்டு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு லூஸாக இருக்கும் இல்லையா, மறுபடியும் இந்த 3 பாசி சுற்றிலையும் நம்ம நீடில் கொண்டு வருவோம். இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே தான் நம்ம திருப்பி ரிப்பீட் கொண்டு வருவோம். அதனால் அதெல்லாம் கண்டினியூ பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை அப்படியே என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ணி கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் முடிஞ்சுது. இப்போ அடுத்து ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே போகணும். இப்போ பாருங்கள், இது மொத்தம் இதில் 1 2 3 4 5 6 ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போது நம்ம முடிக்க போகிறோம். இதை
இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு 7 சுகர் பாசி எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 7 சுகர் பாசி நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி லாஸ்ட்டு முடிக்கும் போதும் 7 சுகர் பாசி எடுத்துக்கிட்டு அதை இந்த த்ரெட் இருக்கிற அந்த சுகர் பாசிக்கு பேக் சைடில் நம்ம அப்படி விடணும். விட்டால் இந்த இங்கே ஃபார்ம் ஆயிரும். அடுத்து இதை இப்படி கொஞ்சம் திருப்பிக்கிட்டு இப்போ விட்ட இந்த 7 பாசி வழியாக நம்ம மறுபடியும் நீடில் சுற்றி கொண்டு வரணும். அப்படின்னா தான் அது நல்லா டைட்டாக நிற்கும், இல்லைன்னா லூஸாக இருக்கும் எல்லாமே. அதனால் அந்த 7 பாசி வழியாக அப்படியே நீடில் நம்ம சுற்றி எடுத்து பாஸ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பாசி வழியாக நான் நீடில் எடுத்து கொண்டு வரேன். இந்த 7 பாசி வழியாக விட்டுட்டு லாஸ்ட்டாக இந்த நம்ம சென்டர் பாசி இருக்கும் இல்லையா, அந்த சென்டர் பாசி வழியாகவும் நீடில் நம்ம கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு நம்ம முடிச்சு போட்டு முடிச்சிடலாம். நான் முடிச்சு போடுறேன் பாருங்கள். ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். இப்போது அதே 2 முடிச்சு போட்டிருக்கேன். போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீடில் பக்கத்தில் இருக்கிற அந்த பாசி வழியாக பாஸ் பண்ணி விட்டுருங்க. 1 அல்லது 2 3 பாசி உங்களுக்கு எவ்வளோ தூரம் பாஸ் பண்ணணுமோ பாஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு 1 அல்லது நம்ம 2 எத்தனை நம்ம செக்யூருக்காக எவ்வளோ நாளும் முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு நீடில் பக்கத்து பாஸ் வழியாக பாஸ் பண்ணிவிட்டுட்டு எத்தனை பாஸ் வழியாக பாஸ் பண்ணணுமோ அது நம்ம இஷ்டம். ஆனால் பாஸ் பண்ணாமல் கட் பண்ணால் பிரிந்துடும். அதனால் 2 பாஸ் வழியாக பாஸ் பண்ணிவிட்டு நீடில் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் முடிஞ்சிச்சு. இப்போது நடுவில் ஒரு டாலர் டிசைன் கொண்டு வர்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த சைடில் ஒரு 3 ஃப்ளவர்ஸ், இந்த சைடு 3 ஃப்ளவர்ஸு, நடுவில் ஒரு டாலர் டிசைன். இப்போ இதே டிசைனை தான் நான் கீழே கொண்டு வர போகிறேன். இந்த சுகர் பீட்ஸ்லேருந்து தான் நம்ம இந்த டிசைன் கொண்டு வரணும். அதனால் நான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒரு 20 சென்டிமீட்டரில் த்ரெட்டை எடுத்து அதை நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி உள்ளே விட்டு ஒரு நாட் போடுறேன். ஒரு நாட் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு நாட் போடுறேன். அடுத்தும் ஒரு நாட் போடுறேன். இப்படி நல்லா ஒரு நாட் போட்டுட்டு இந்த பேலன்ஸ் சின்ன த்ரெட் இருக்கு இல்லையா, அதை பக்கத்தில் உள்ள ஒரு பாசியில் பாஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடில் இருக்கிற த்ரெட்டை நம்ம இந்த பாசிலேருந்து தான் நம்ம டிசைன் கொண்டு வருவோம். ஸோ அப்போது அது வரைக்கும் இந்த பாசிலேருந்து தான் நம்ம டிசைனை கொண்டு வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா த்ரெட் இங்கே நிற்குது. அதனால் அது பக்கத்தில் உள்ள பாசி வழியாக நம்ம நீடில் அப்படியே பாஸ் பண்ணி அந்த சுகர் பீஸில் கொண்டு நம்ம நிப்பாட்டணும். இப்போ பாருங்கள், நீடில் பக்கத்தில் எந்தெந்த பாசி அது வழியாக போகுதோ அது வழியாக நம்ம அப்படியே பாஸ் பண்ணி கொண்டு வரணும். பாருங்கள், இப்படி வரிசையாக நான் கொண்டு வரேன். கொண்டு இப்போ இந்த பாசியில் தான் நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம நீடில் அங்கேருந்து இப்படி பக்கத்தில் உள்ள பாசி வழியாக கொண்டு வந்து நிப்பாட்டினோம். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி செய்த அதே ப்ராசஸை தான் நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். அடுத்து என்ன செய்வோம், 2 சுகர் பீஸு, ஒரு க்ரீன் கலர் கிறிஸ்டல் பீஸு, 2 சுகர் பீஸ் எடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இனிமேல் சேம் ப்ராசஸ் தான் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படின்னு பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு சின்ன கேங்கிங் மாதிரி வர்றதுக்காக ஒரு கோல்டன் சுகர் பாசியும் ஒரு க்ரீன் கலர் கிறிஸ்டல் பாசியும் எடுத்துகிட்டு இந்த சுகர் பாசியை நம்ம விட்டுட்டு இப்படி விட்டுட்டு இந்த க்ரீன் கலர் கிறிஸ்டல் பாசி வழியாக விட்டுட்டு இந்த த்ரெட்டுக்கு பேக் சைடில் உள்ள பாசி வழியாக நம்ம நீடில் விடணும். விட்டுட்டு இப்போ முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன செய்யலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு பக்கத்தில் உள்ள பாசி வழியாக நம்ம நீடில் பாஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு நாட் போட்டுட்டு அப்படி கட் பண்ண போகிறேன். இப்போ நாட் போட்டுட்டு
ஒரு நாட் போட்டிருக்கேன், 2 நாட் போட்டிருக்கேன். அதை டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் 2-3 பாசியில் நீடில் விட்டுட்டு அதில் ஒரு நாட் போட்டுறேன். நாட் போட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் ஒன்று அல்லது நம்ம 2 நாட் போட்டுக்கலாம். மறுபடியும் பாசி பக்கத்தில் உள்ள பாசி வழியாக நான் நீடில் விட்டுட்டு நமக்கு இப்படி எத்தனை நம்ம செக்யூருக்காக எத்தனை நாட் போடணுமோ நம்ம போட்டுக்கலாம். போட்டு மீதே நம்ம கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்ல ஒரு டிசைன் ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் ரோப் ஒன்று வாங்கி அதை யூஸ் பண்ணுறேன். இதனால் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷன் ரோப் வாங்கியிருக்கிறேன். வாங்கிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு நம்ம ரிங்கு ஒன்று யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை இப்படி நேரடியாக கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனோடு பார்க்கலாம்.